பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மை யஹ்தியல்லாஹு ஃபலா முதில்லஹு வ மை யுதில்லஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத் قال النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும், காரியத்தில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதுமையை உண்டாக்குவது, ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகத்திற்கு இட்டுச் செல்லும் என்பதை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்திற்கு எடுத்துரைத்ததை தற்போது உங்களுக்கு ஞாபகப்படுத்தியவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். இன் தி நேம் ஆஃப் அல்லாஹ். இந்த குழுமத்தின் ரீதியாக மாஷா அல்லாஹ் கலிமா சஹாதா அறிவின் ஒளியில் பாகம் 1-2 இபாதாவில் பாகம் 1-2 முடித்து இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பாகம் 3ல் நம்ம இருக்கோம். சுப்ஹானல்லாஹ். அப்போது நம்ம இபாதாவில் நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம். என்னெல்லாம் இபாதான்னு பார்த்துட்டு தௌஹீத்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்று தௌஹீத் ருபூபியா. அப்போது தௌஹீத் ருபூபியா அப்படின்னா நம்ம படைச்சு நம்மளை பரிபாலிக்கிறான் இல்லையா, அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். நம்மளை படைத்தவனும் நம்மளை ஆட்சி செய்யக்கூடியவனும் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். எல்லா பொருட்களுக்கும் அரசன் யாருன்னா அந்த ரப்பு மட்டும்தான். அவனுக்கு எந்த இணையும் கிடையாது, துணையும் கிடையாது. இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்சி செய்யக்கூடியவன். இந்த பிரபஞ்சத்தை யாருடைய துணையும் இல்லாம தனித்து அவன் நிர்வகிக்கக்கூடியவன்னா அல்லாஹ் ஒருவன் தான். அவனுடைய படைப்பினங்களுடைய எல்லா விவகாரத்திற்கும் சரி பொறுப்பேற்பவன் யாருன்னா அல்லாஹ் ஒருவன் தான். இதுல நாம உறுதியா இருக்கணும். இதுதான் தௌஹீத் ருபூபியா. நல்ல கேளுங்க. தௌஹீது ருபூபியா அப்படின்னா நம்மை படைத்து பரிபாலிப்பவன் ஏக இறைவனாகிய அல்லாஹ் மட்டும்தான். அனைத்து பொருளுக்கும் அரசன், எவ்வித இணை துணை இல்லாமல் தனித்து பிரபஞ்சத்தை நிர்வகிப்பவன். படைப்பினங்கள் அனைத்திற்கும் விவாகரங்களுக்கும் சரி பொறுப்பேற்பவன் என்று உறுதியாக நம்பிக்கை கொள்வதாகும். இதுதான் தௌஹீது ருபூபியா. அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வானம் பூமி அந்த இரண்டுக்கு மத்தியில இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் முன் மாதிரியின்றி படைத்தவன். ஏன்னா மனிதனாகிய நமக்கு எதையாவது ஒரு விஷயத்தை செய்யணும்னா கூட, சமையலில் நம்ம புதிதாக ஒரு விஷயத்தை செய்யணும்னா, சமைக்கணும்னா, புது டிஷ்ஷை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் எதையாவது போய் பார்த்துட்டு வந்தால் தான் நம்மளால் கற்றுக்க முடியும். ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள உணவை நான் சமைக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாவட்டத்தில் அதை எப்படி சமைப்பாங்க, அதில் என்னென்னலாம் போடுவாங்க, அந்த இன்க்ரீடியன்ஸ், அதில் போடக்கூடிய பொருட்கள், எந்தெந்த நேரத்தில் எதை போடணும், எவ்வளோ நேரம் அது வேகணும், இது எல்லாம் எனக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நான் அந்த சமையலை என்ன செய்ய முடியும், என்னுடைய வாழ்க்கையில் சமைக்க முடியும். இந்த மாதிரி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானம் பூமி இந்த ரெண்டுக்கு இடைப்பட்டு இருக்கக்கூடியதுல இந்த மாதிரி எந்த விதமான அவனுக்கு சாம்பிளுமே தேவையில்லை. முன் மாதிரி இன்றி படைத்தவன் அல்லாஹ். அதனை ஆட்சி செய்பவன் அல்லாஹ். பரிபாலிக்கக்கூடியவன் யாரு? அல்லாஹ் தான். உணவளிப்பவன் யாரு? அல்லாஹ் தான். அனைத்து உயிர்களுக்கும் உயிரளிப்பவன் யாரு? அல்லாஹ் தான். அந்த அத்தனை உயிர்களையும் மரணிக்க செய்பவன் யாரு? அல்லாஹ் மட்டும்தான். அப்போ இந்த துனியால இந்த உலகத்துல நாம ரொம்ப நுணுக்கமா ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ச்சி பார்த்தோம்னா அது எல்லாத்தையும் திட்டமிட்டு செயல்படுத்துவன் யாரு? அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அப்போ இதுல அவனுக்கு யாருக்காச்சும் பங்கு இருக்குன்னு கேட்டா இல்லை. தனித்து செயல்படக்கூடியவன். இன்னைக்கு நாம ஒரு குழுமத்தை நிர்வகிக்கணும்னா கூட சுப்ஹானல்லாஹ் ஒரு சப் குரூப் வச்சிருக்கோம், சப் அட்மின் வைக்கிறோம். இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு துணையா தேவைப்படுது. நாம ஒரு வேலையை செஞ்சா நம்ம வீட்டில் இன்னொருத்தவங்க இன்னொரு வேலையை நமக்கு செய்யறாங்க. நாம காய்கறியை நறுக்கி கொடுத்தோம்னு சொன்னா அவங்க சமைக்கிறாங்க. நாம பாத்திரம் கழுவி கொடுத்தோம்னு சொன்னா அவங்க வீட்டை என்ன செய்யறாங்க, கிளீன் பண்ணி மாப்பிங் பண்றாங்க. இது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு ஒரு சப்பா ஆள் இருக்கு. சில இடத்துல இல்லாமலும் இருக்கலாம். அப்ப இருக்குது, ஏதாவது ஒரு விதத்துல நமக்கு ஒரு உதவி இருக்கு. நம்மளுடைய வீட்டுல நம்மளுடைய தாய் தந்தை நம்மளுடைய கணவன் நம்மளுடைய பிள்ளைகள்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ரீதியில
சுபஹானல்லாஹ். நம்ம என்ன செய்கிறோம், யார்கிட்டையாவது ஒரு வேலையை நம்ம கொடுத்து பங்களிக்கக்கூடியவங்களாக தான் இருக்கும். அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நான் அப்படியே கிடையாது, எனக்கு யாருமே இல்லை துணை, நான் தனித்தவன், எனக்கு நிகராகவும் யாரும் இல்லைங்கிறதுல அல்லாஹ் உறுதியா சொல்லி காட்டுறான். அப்போ இந்த உலகத்துல பரிபாலிக்கக்கூடியதுல, திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடியதுல அவனுக்கு துணையாக இணையாக எதுவும் இல்லை, யாரும் இல்லை அப்படிங்கிற நம்பிக்கையின் மூலம் அல்லாஹ்வை அவனுடைய இறைமைத்துவத்துல ஒருமைப்படுத்துறது. அதான் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தாங்கிற ஒருமைப்படுத்துவதாகும். இதுதான் சுப்ஹானல்லாஹ் தௌஹீதுர் ருபூபியா அப்படின்னு சொல்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன் 7வது அத்தியாயத்துல 54வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நிச்சயமாக உங்கள் இரட்சகனாகிய அல்லாஹ் தான் 6 நாட்கள்ல வானங்களையும் பூமியையும் படைத்து அதுக்கு பின்னாடி அரிசின் மேல் உயர்ந்தான் அப்படின்னு சொல்லி காட்டுறான். அப்போ அவனே என்ன செய்யறான், இரவையும் கொண்டு பகலை என்ன செய்யறான், மூடுறான். அதுக்கப்புறமா அவ்விரவு பகலை வெகு விரைவாக பின்தொடர்ந்து வருது. அப்புறம் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் தன் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவையாக அல்லாஹ் படைத்திருக்கிறார். அறிந்து கொள்ளுங்கள், படைப்பும் கட்டளையிடுதலும் அவனுக்கே உரியதாகும். அப்போ அகிலங்களுக்கெல்லாம் இறைவனாகிய அல்லாஹ் அவற்றை படைத்து பரிபாலித்து பரிபக்குவப்படுத்துவதும் அல்லாஹ்வே மிகவும் பாக்கியமுடையவன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், 6 நாட்கள்ல இந்த வானம் பூமி எல்லாத்தையும் படைச்சி நான் என்ன செஞ்சுட்டேன், என்னுடைய அர்ஷின் மேல் நான் உயர்ந்துட்டேன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். மாஷா அல்லாஹ். அவனே என்ன செய்யறான், இரவை கொண்டு வர்றான். இரவை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பகலை கொண்டு என்ன செய்யறான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெகு விரைவா அதை தொடர செய்யறான். பகல் இருந்ததுன்னா என்ன செய்யுது, இந்த பகலை மூடுவதற்கு அல்லாஹ் இரவின் ஒரு போர்வையை அல்லாஹ் கொண்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் அந்த பகலை வெகு விரைவாக பின்தொடரக்கூடியதா இருக்குது அந்த இரவு. மாஷா அல்லாஹ். இன்னும் சூரியன் சந்திரன் நட்சத்திரம் இது எல்லாத்தையும் அவனுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கேங்கிற, என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவையாக இருக்கின்றன, அதுக்காக தான் அதை எல்லாத்தையும் நான் படைச்சிருக்கேங்கிறான். அப்போ அவனுடைய படைப்பும் சரி, கட்டளையிடுதலும் சரி, எல்லாமே யாருக்குரியது, அல்லாஹ்விற்குரியது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான் 39வது அத்தியாயத்துல 62வது வசனத்துல அல்லாஹ் மேலும் சொல்றான், அல்லாஹ் தான் அனைத்து பொருட்களையும் படைப்பவன், இன்னும் அவனே எல்லா பொருட்களையும் பாதுகாவலனும். யாரு, அல்லாஹ் ஒருவன் தானு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதுதான் தௌஹீதுர் ருபூபியா. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து தௌஹீதுல் உலூஹியா அப்படின்னா என்ன அப்படின்னா, வணக்கங்கள் அனைத்துக்கும் தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தாங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போ அவன் இல்லாத, அல்லாஹ் அல்லாத எவரும் எந்த பொருளுமே வணங்குறதுக்கு தகுதியானவே இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்துவது தான் தௌஹீதுல் உலூஹியா என்பதாகும். நல்ல கவனிங்க, திரும்ப ஒரு தடவை சொல்றேன், வணக்கங்கள் அனைத்துக்கும் தகுதியானவன் அல்லாஹ் மட்டுமே ஆகும். அப்போ அவன் அல்லாத, அல்லாஹ் அல்லாத எவரும் எந்த பொருளும் வணங்குவதற்கு தகுதியானவை அல்ல அப்படிங்கிறதுல உறுதிப்படுத்துவதே தௌஹீதுல் உலூஹியா என்பதாகும். உதாரணமாக நம்மளுடைய தொழுகை, நம்மளுடைய நோன்பு, நம்மளுடைய நியத், என்னுடைய துவா, நான் அல்லாஹ்விடத்துல ஆதரவு வைக்கக்கூடியது, என்னுடைய எண்ணம், என்னுடைய நேர்ச்சியாகட்டும், நான் யாருக்காவது ஜக்காத்து கொடுக்கறதா இருக்கட்டும், என்னுடைய உதவி கோரலா இருக்கட்டும், நான் அல்லாஹ்விடத்துல மன்றாடுவதா இருக்கட்டும், என்னுடைய தேவையை நான் சொல்லுவதா இருக்கட்டும், என்னுடைய உறவினர்கள் விஷயத்திலேயா இருக்கட்டும், என்னுடைய குடும்பத்தார்களுக்கிடையே, என்னுடைய கணவன், என்னுடைய தாய் தந்தை, என்னுடைய பிள்ளைகள் என அனைவருக்குமாக நான் செய்யக்கூடியது, நான் ஆதரவு வைக்கக்கூடியது, என்னோட விஷயத்துல என்னுடைய இபாதத்துகள்ல வணக்கங்கள்ல அல்லாஹ்வுக்கு செலுத்திட வேண்டும். இது எல்லாமே அல்லாஹ்வை சார்ந்து மட்டும்தான் இருக்கணும். இந்த இபாதத்துகளுக்காகவே அல்லாஹ் நம்ம படைத்துள்ளான் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப உறுதியா இருக்கணும். என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் நான் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரே இடம் அல்லாஹ் மட்டும்தான், அவனுக்காக மட்டும்தான் அப்படிங்கிறதுல நான் உறுதியா இருக்கணும். ஒவ்வொரு தடவையும் சுப்ஹானல்லாஹ் நம்ம இந்த வசனத்தை நம்மளுடைய உள்ளத்துல நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னும் ஜின்களையும் மனிதர்களையும் அவர்கள் என்னை வணங்குவதற்காகவே என்று நான் படைக்கவில்லை என்பதை உறுதி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நபியே நீர் கூறும், மெய்யாகவே என் இறைவன் எனக்கு நேரான பாதையின் பால் வழிகாட்டினான், அது மிக்க உறுதியான மார்க்கமாகும், இப்ராஹிமின் நேர்மையான மார்க்கமாகும், அவர் இணை வைப்பவர்களில் ஒருவராக இருக்கவில்லைன்னு அல்லாஹ் உறுதி கூறுறான். இன்னும் அல்லாஹ் சொல்றான், மெய்யாகவே என்னுடைய தொழுகையும் என்னுடைய குர்பானியும் என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் எல்லாமே அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே சொந்தமாகும்,
மேலும் அல்லாஹ் சொல்றான், அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை, இதை கொண்டே நான் ஏவப்பட்டுள்ளேன், அவனுக்கு வழிபட்டவர்களில் முஸ்லிம்களில் நான் முதன்மையானவன் என்று கூறும்னு அல் குர்ஆன் 6வது அத்தியாயத்துல 161 163 அத்தியாயம் வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். 163வது வசனங்கள் வரைக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் என்ன சொல்றான், என் இறைவன் எனக்கு நேரான பாதையை தான் எனக்கு காட்டியிருக்கான். இன்னொன்று, இது ரொம்ப உறுதியான மார்க்கமாகும். இப்ராஹிம் நபியை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிமின் நேர்மையான மார்க்கமாகும், அவர் இணை வைப்பவர்களில் ஒருவராக இருக்கவில்லை. ஏன்னா இப்ராஹிம் நபியை அல்லாஹ் சோதிச்ச போது அவர் எப்படி ஈமானோடு நின்னாங்க. இப்ராஹிம் நபி எப்படிப்பட்டவராக இருந்ததா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஈமானோடு உறுதிப்பாட்டோடு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுடைய பரம்பரை எப்படி இருந்தது, நெருப்பை வணங்கக்கூடியவங்களாக இருந்தாங்க, சிலை வணக்கத்துல இருந்தாங்க. அதையெல்லாம் உடைச்சு தள்ளிட்டு இப்ராஹிம் நபி இந்த மார்க்கத்துல உறுதியாக நின்னதை அல்லாஹ் இங்க சொல்லி காட்டுறான். இப்ராஹிமின் நேர்மையான மார்க்கமாகவும் சொல்றான். இன்னொன்னு, தன்னுடைய தொழுகையும் குர்பானியும், என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணம் எல்லாமே அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே சொந்தமாகும் சொல்லிட்டு, நாம எந்த இணையுமே இல்லாம, அவனுக்கு எந்த இணையுமே செய்யாம, நான் அல்லாஹ்விற்காக தான் ஏவப்பட்டுள்ளேன், இந்த சட்ட திட்டங்களை கொண்டுதான் நான் என்னுடைய வாழ்க்கையில கட்டளையிடப்பட்டுள்ளேன்னு சொல்லிட்டு வழிபட்டு முஸ்லிம்கள்ல முதன்மையானவர்களாக இருக்கக்கூடியவங்களாக இருக்கணும்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறும்படி சொல்றான். அப்போ இந்த இபாதத்துகள்ல எதையாச்சும் ஒன்றை நம்ம அல்லாஹ் அல்லாத படைப்புகளுக்கோ, ஏன் நபிமார்களுக்கோ, மலக்குகளுக்கோ, அவுலியாக்கள் அது இதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்காங்க, அந்த மாதிரிலாம் இல்லாம, யாருக்குமே இல்லாம அல்லாஹ்வுக்கு செய்யும். நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்க்கு மட்டும் தான் செய்யணும். இந்த இபாதத்துகள்ல ஏதேனும் ஒன்றை கொண்டு போய் அந்த படைப்புகளுக்கோ, நபிமார்களுக்கோ, மலக்குகளுக்கோ, வழிமார்களுக்கோ செய்வது அல்லாஹ்வுக்கு செய்யும் பெரும் துரோகமாகும், மாபெரும் இணை வைப்பாகும். இணை வைப்புனா என்ன, நம்மளுடைய வாழ்க்கையில நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள்ல தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, வணக்க வழிபாடுகள் எல்லாவற்றையும் இபாதத்துகள் என்று நாம என்னெல்லாம் குறிப்பிட்டோமோ அது அனைத்தையும் அல்லாஹ் அல்லாத படைப்புகளுக்கோ, நபிமார்களுக்கோ, மலக்குமார்களுக்கோ, வழிமார்களுக்கோ செய்வது அல்லாஹ்வுக்கு செய்யும் பெரும் துரோகமாகும், மாபெரும் இணை வைப்பாகும்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் இணை வைப்பதை விட்டும் நம்மை தடுப்பானாக. பாதுகாக்கப்பட்ட மக்களில் நேரான மார்க்கத்தில் உறுதியோடு இருக்கக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது போன்ற பல பயனுள்ள மார்க்க தகவல்களுக்காக இந்த நேம் ஆஃப் அல்லாஹ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும்.